ஹாய் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு சிம்பிளான சம் தான். ஜஸ்ட் ஒரு மோரோவர் ஒரு தியரி கொஷின். பட் நமக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அண்ட் கான்செப்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சம் என்னன்னா, இந்த சைக்ளிக் ப்ராசஸ் த ஒர்க் டன் பை த சிஸ்டம் இஸ் ஓகே. ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்ஸு எனி சைக்ளிக் ப்ராசஸ் டயக்ராம்லாம் தரல. இந்த ஒர்க் டன் வந்து ஓகே ஜீரோவாக இருக்குமா, மோர் தென் த ஹீட் கிவன் டு த சிஸ்டம், ஈக்குவல் டு த ஹீட் கிவன் டு த சிஸ்டம், லெஸ் தென் த ஹீட் கிவன் டு த சிஸ்டம். ஓகே, நமக்கு சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்னென்னு தெரியும், சைக்ளிக் ப்ராசஸில் என்ன நடக்கும்னு தெரியும், என்ன நடக்காதுன்னு தெரியும். ஓகே, என்ன நடக்காது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நடக்காது. அதாவது இன்டர்னல் எனர்ஜி வந்து சேமாக இருக்கும் ஆல் ஓவர் த சைக்கிள். அப்போ டெல்டா யூ ஈக்குவல் டு 0, அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வில் பி 0. அண்ட் எகெயின் நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. ஓகே, எகெயின் ஒரு சிம்பிளான கொஷின். பட் நான் அதை சூஸ் பண்ணது காரணம் எய்ம்ஸ் கேட்டிருக்கிறதுனால. ஓகே, இங்கே பாருங்கள், டெல்டா யூ வந்து 0 சொல்லிட்டேன், நான் சொல்லலை, லைக் சைக்கிளிக் ப்ராசஸ் சொல்லுது. அண்ட் எகெயின் டெல்டா கியூ வில் பி ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ. ஸோ ஆன்சர் என்னன்னா, ஈக்குவல் டு த ஹீட் கிவன் டு த சிஸ்டம். அதாவது ஒர்க் டன் பை த சிஸ்டம் வில் பி ஈக்குவல் டு த ஹீட் கிவன் டு த சிஸ்டம். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஷின், ஒரு தியரி கொஷின். அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சைக்ளிக் ப்ராசஸில் டெல் யூ ஈக்குவல் டு 0 அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.